எக்ஸ்கியூஸ் மீ. நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? சாரிங்க, இடம்லாம் இல்லை. ஏங்க எங்களுக்கே எங்க உட்கார இடம் இல்ல, எங்கங்க உட்கார வரீங்க? பின்ன என்னங்க பண்றது? 2 பேர் உட்கார வேண்டிய இடத்துல இப்படி ஒரே ஆள் உட்காந்துட்டு இருக்காங்களே. உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேவா? ஹாய் விவர்ஸ், நீங்க கேட்ட மாதிரி பிரெக்னன்ட் உமன் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளவு கூட்டமா இருக்க பஸ் ஸ்டாப்லயும் ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு சீட் கொடுத்து இங்க இருக்காங்க எல்லாருமே சமூக பொறுப்போட நடந்துக்கிட்டாங்க. அம்மா ஆட்டோ வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். நீங்க நீங்க பிரெக்னெண்டா? ஆமாங்க, 7 months ஆகுது. ஓ, நீங்க குண்டா இருந்தீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு பிரெக்னென்ட் மாதிரியே தெரியலங்க. அதுதான். இங்க நம்ம எல்லாரும் படிக்கிற புராண கதையில இருந்து பாக்குற சினிமா வரைக்கும் உருவத்தையும் நிறத்தையும் வச்சு தானே கேலி கிண்டல் பண்ணி ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்க அந்த கர்ப்பிணி மாதிரி வந்த பொண்ணுக்கு உட்கார இடம் கொடுத்தது சமுதாய பொறுப்புன்னா, ஒருத்தவங்களை உருவகேலி செய்யாம இருப்பதும் சமுதாய பொறுப்பு தானேங்க. இந்த உலகத்துல மொழி சுதந்திரம், ஆடை சுதந்திரம், உணர்ச்சி சுதந்திரம் இருக்கிற மாதிரி இது என்னோட உடம்பு, அது சுதந்திரத்துக்கு தான் இருக்கும்.